धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். பிரதாப்ங்கிற பேஷண்ட். லாஸ்ட் லெஃப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரதாப் நீ சீக்கிரம் குணமாயிடு, அப்புறம் பேசலாம். சரி டாடி. May I come in? வாங்க அங்கிள். வாங்க மிஸ்டர் சந்திரசேகர். வாங்க அங்கிள். Get well soon, Pratap. தேங்க்யூ அங்கிள். பிரதாப், என் மனசுக்குள்ள ஒரு ஆறாத ரணம், காயம், அது உன்னால இருந்துச்சு. கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இன்னைக்கு என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கேன். அங்கிள், நீங்க மாயா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள். நான் பண்ண தப்பு தான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீ இப்போ வேற ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட். அந்த விஷயத்தை பத்தி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன் பிரதாப். ஆனா மாயா உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த நன்றியை நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த நன்றியை மறக்க மாட்டேன். அங்கிள், என்ன அங்கிள் பேசுறீங்க?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மாயாவை பத்திரமா பார்த்துங்க. இனிமேல் மாயாவுக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை. மாயாவை வெளியே தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மாயா பாதுகாப்புக்கு யாரோ ஒருத்தர் கூட அனுப்புங்க. அப்போ தான் மாயாவுக்கு நல்லது. ஆமாம் பிரதாப், நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஆனால் சம்பளம் வச்சு எஸ்கார்ட் போடுற மாதிரி இல்லை. வாழ்க்கை புறாவை கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லையா? அதனால கூடிய சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, மாயாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் கூடிய சீக்கிரமே. சந்திரசேகர், இதுல நியாயமா நான் கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னா நாங்க பண்ணது அவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அதான் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேனே. இல்ல, இருந்தாலும் சொல்றேன், நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா உங்களை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு சில பேர் இருந்தாலும், ஏற்கனவே 2 முறை தட்டி போன கல்யாணம் இனி எங்க நடந்துட போகுது, நடந்துரும் கூடாதுங்கிற ஆசையோட நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி யாரும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சந்திரசேகர். மாயோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. பிரதாப், உடம்பு பார்த்துக்க. ம், ஓகே அங்கிள். சரி, நான் வரேன் சார். ஓகே, வாங்க. வரேம்மா பிரியா. சென்னகிரி, அழையா விருந்தாளியா யாரோ எல்லாம் வந்திருக்காங்க. விருந்துக்கு வரதுக்கு இது கல்யாண மண்டபம் இல்ல, ஹாஸ்பிட்டல். மேடத்துக்கு புரியுற மாதிரி சொல்லு. கிரி,
ஏன் மாப்பிளைய பார்க்க இவங்களே எதுக்கு வரணும்? நன்றி நான் என்ன விசுவாசம் என்னன்னு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த விஷயம் வந்தா உங்க மேடம் கிட்ட இல்லவே இல்லையே. கிரி, என்ன வார்த்தையெல்லாம் தடிக்குது? அதோட நிறுத்திக்கிட்டேன்னு சந்தோஷப்படு. உன் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பண்ண துரோகத்தை மன்னிச்சு இன்னைக்கு பண்ண நல்லதுக்காக நன்றியோட நான் பார்க்க வந்திருக்கேன். சும்மா நிறுத்துங்க. உங்க பொண்ணாலதான் இன்னைக்கு என் மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடக்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசி இல்லாதவதான். என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? ஆ? தரித்திரம் பீடன்னு சொல்லுவாங்களே, அதோட மொத்த உருவம் தான் அந்த மாயா. ஏய்! ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன். இன்னொரு முறை என் பொண்ணை பத்தி பேசுன உன்னை இங்கே வெட்டி போட கூட தயங்க மாட்டேன். சும்மா வெட்டியா பேசாதீங்க. அவ்வளவு ரோஷம் இருந்துச்சுன்னா என் மேல கோவப்படுறத விட்டுட்டு உண்மை என்னன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். 2 நிச்சயதார்த்தமும் தடப்பட்டு போயிருக்குன்னா அவ எவ்வளவு பெரிய ராசிக்காரன்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே? என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன 3வது ஆளா? 3 இல்ல 30 தடவை கூட பிக்ஸ் பண்ணுங்க. அந்த தோஷம் பிடிச்சவளுக்கு கல்யாண பாக்கியமே இருக்காது. என் பொண்ணு கல்யாணத்தோட பத்திரிகையே உனக்குதான். வந்து முதல் பந்தியில முதல் ஆளா சாப்பிட்டு நடக்காதத பத்தி ஏன் வீணா கற்பனை படிக்கிறீங்க? நடத்தி காட்டுறேன், அப்ப தெரியும் ஓ, சந்திரசேகர் யாரு. யார் இந்த சந்திரசேகர், யார் அந்த மாயான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பரமேஸ்வரிய பத்தி தான் உங்களுக்கு முழுசா தெரியாது. ஏன் தெரியாது? உன்னோட அத்தனை வண்டவாளங்களும் எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் நீ பண்ண பாவத்துக்கு என் காலில் விழுந்து அழுது என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிற காலம் வரும். அன்னைக்கு கதறி எழுது உன் பாவத்தை போக்கிக்க. ச்சீ, சும்மா நிறுத்துங்க. பேச வந்துட்டீங்க, போங்க போங்க. கற்பனையில நினைச்சிட்டு இருக்கீங்களே கல்யாணம், அத நினைச்சு கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. வாங்க. கிரி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க. சம்பந்தி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க? வீட்ல இருந்து கிளம்புறப்பெல்லாம் நல்லதா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க கூடாத சிலரை பார்க்க வேண்டியதா போச்சு. யார? சந்திரசேகரையா சொல்றீங்க? ஆமா, பிரதாப பாக்குறதுக்கு இப்பதான் வந்துட்டு போனாரு. அவர் எதுக்கு இங்க வரணும்? அவராலையும் அவரோட மகளாலையும் தான் இவ்வளவு பிரச்சனை. ஆண்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் தானே சரிங்க மாப்ள, அது அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப எதுக்கு இங்க வரணும்? உறவை புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் இல்ல ஆண்டி. அவர் வந்தது தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டா உடனே உங்களுக்கு கியூர் ஆயிடுமா? அவர் தேங்க்ஸ் சொல்ல வரல மாப்ள, தகவல் சொல்ல வந்திருக்காரு. தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம், அத தம்பட்டம் அடிக்க வந்திருக்காரு. ஆமா சம்பந்தி, இங்கேயும் வந்து அதைத்தான் சொல்லிட்டு போனாரு. பாத்தீங்களே, அதுக்காக தான் வந்திருக்காரு. நீதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டீனா என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதா? நான் நடத்தி காட்டுறேன்னு உங்களுக்கு சவால் விட்டுட்டு போறதுக்காக தான் வந்துட்டு போறாரு. அந்த ஆள் புத்தியே அப்படிதான். அப்பனுக்கும் மகளுக்கும் ஒரே புத்தி. அந்த ஆளு சரியான முசுறு பிடிச்ச ஆளா இருப்பாரு போல இருக்கு. பொண்ணு மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு.
உண்மையான பாசக்கார அப்பாவா இருந்தா இப்படியா இருப்பாரு? வாய் மூடு மம்மி. நான் உண்மையில அந்த கல்யாணத்துல மாயாவை ஏன் வேணாம் சொன்ன தெரியுமா? சந்திரசேகரங்கள் மாயா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உங்க யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க மாப்ள. அது வந்து சொல்லுங்க மாப்ள. எது சொல்ல வந்தீங்க? ஒண்ணு இல்ல ஆண்டி. அங்கிள் உண்மையிலேயே மாயா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? அதையும் தாண்டி வேற ஏதாவது தெரிஞ்சு நீங்க மறைக்கிறீங்களா? எனக்கு என்ன தெரியும், அப்பாவும் பொண்ணும் பாசமானவன் தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் சொல்ல வந்தீங்க. இல்ல எனக்கு அப்ப மாயாவை பிடிக்கல. இல்லங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிரியா, ஏமா அவரை கஷ்டப்படுத்துற? அவர்தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, நாம ஏன் அதை பெருசாக்கணும்? விட்டுரு. ஓகே, டிஸ்சார்ஜ பத்தி விசாரிச்சீங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே பிரதாபோட பிசினஸ் எல்லாம் இங்கே மாத்துறதுக்காக நாளைக்கே நானும் பார்வதியும் ஊருக்கு போயிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கவனிச்சிடுறோம். நல்ல விஷயம். அப்படியே பண்ணுங்க நல்லது. சம்மந்தி. அது வரைக்கும் மாப்பிள்ள நம்ம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். உடம்பு குணமானதுக்கு அப்புறம் இங்க இருந்தே பிசினஸ் கண்டினியூ பண்ணட்டும். சரி சம்பந்தி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. மேடம், மாப்பிள்ளை தம்பி சொன்னதை பத்தி தானே யோசிக்கிறீங்க? ம், ஆமா. பொறுமையா இருந்ததா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்ட காரியம் கேட்டுரும். ஓகே மேடம். மூணு இல்ல 30 தடவை கூட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த தோஷம் பிடிச்சவளுக்கு கல்யாண பாக்கியமே இருக்காது. கல்யாண பாக்கியமே இருக்காது. கல்யாண பாக்கியமே இருக்காது.